ஓம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். இன்று ஆதிவாரம் 24ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். மிகச்சிறந்ததோர் நாள். இன்று அன்னை வனதுர்கா தேவியினுடைய உபதேச மகிமையுடைய பகுதியாக இந்த பதிவேற்றத்திலே பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் அவரவர்களுடைய வேண்டுகோளின்படி வைகாசி விசாகமும் சுவாதியும் வரக்கூடிய 15/5/2022 காகாசிரமத்தில் தீட்சை உபதேசம் வழங்கப்படுகிறது. இந்த வனதுர்க்கை உபதேசம் என்பது அபூர்வமானது. பூர்வ ஜென்மத்திலே இந்த தாயை உபாசிக்க வேண்டும் என்கின்ற பிராப்தம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இந்த வனதுர்கா தேவியை வணங்க முடியும். காரணம், சக்தி என்கின்ற அருளாற்றல் ஒன்றாக இருப்பது 3ஆக விரிந்து 5ஆக பரிமளித்து 8ஆக எங்கும் பரவி 9ஆக நிலை கொண்டு முடிவிலே 10ஆம் பதியாக அங்கே அமர்கின்றது. 9 சக்திகளும் ஒன்று இணைந்ததுதான் அந்த அநாதி சிவம் என்று வழங்கக்கூடிய போற்றக்கூடிய ஆதி சிவம் என்று உணர்ந்து கொண்ட வனதுர்க்கையினுடைய வடிவம். துர்காம்பிகை வடிவ வழிபாட்டிலே அஷ்டதுர்க்கை என்றும் நவதுர்க்கை என்றும் வழங்கப்படுகின்றது, போற்றப்படுகின்றது. நவராத்திரி கூட இந்த துர்காம்பாவினால தான் நவராத்திரி வழிபாடே வந்தது. 9 விதமான துர்க்கையுடைய சக்திகளையும் துர்காம்பா சக்திகளையும் ஒன்றாக கொண்டு அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற 4ஐயும் அருளக்கூடியது தான் இந்த வனதுர்கா தேவியுடைய வழிபாடு. அறம் பொருள் இன்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள திருக்குறளை நன்றாக படித்தாலே போதும். திருக்குறளிலே வீடு பேரை பற்றி சில செய்யுளிலே சொல்லியிருந்தாலும் அது முழுக்க அறம் பொருள் இன்பம் இந்த 3ஐயே பிரதானமாக எந்த காலத்திற்கும் எந்த சமயத்தவர்க்கும் எவருக்கும் ஏற்றுக்கொள்ளும்படியான கருத்தை கொண்டுள்ளது எம்பெருமான் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள். அதே எம்பெருமான் திருவள்ளுவர் வீடு பேறு என்ற ஞானத்தை அடைவதற்காக ஞான வெட்டியான் என்கிற ஒன்றையும் வழங்கியிருக்கிறாங்க. அது முழுக்க பரிபாசையாக இருக்கும். தெய்வ உபாசனை கொண்ட ஒரு சித்தர் மனித முயற்சியினாலே மனித அறிவினாலே உணர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை உணர்ந்து கொண்டதை அறிந்து கொள்ள பரிபாஷையாக பாடியிருக்கிறார். அதுதான் பாம்பின் கால் பாம்பு அறின்னு சொல்லுவாங்க. இப்போ பாம்புக்கு காலாக இருக்குது, ஆனால் அது ஊர்ந்து போயிடுது. இல்லை, மனிதனை விட வேகமாக போகக்கூடிய இன்னும் பறக்கக்கூடிய பாம்பெல்லாம் கூட இருக்கிறது. அந்த பாம்பிற்கு செல்லக்கூடிய வழியை பாம்பு அறிவது போல பாம்பு என்று இங்கே சித்தர்கள் பரிபாஷையாக கூறுவது சரயோகத்தை முழுமையாக உணர்ந்து கொண்ட அல்லது வாசியை அறிந்தவனுடைய ஒருவன் தான் இந்த பரிபாஷையை அறிய முடியும். பரி என்பது குதிரை. நரியை பரியாக்கினார்னா அது தனியாக ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இப்போ அது போக வேண்டாம். ஆகவே அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற இந்த 4ஐயும் வழங்கக்கூடியது தான் இந்த வனதுர்க்கை வழிபாடு.
ஒரு வனதுர்கா உபாசகர், சித்தி செய்த உபாசகர் இருந்தார். அஷ்டமா சித்தியெல்லாம் அடைந்தவர். எல்லா சித்திகளும் இருந்த பொழுதும் அவற்றையெல்லாம் தூக்கிவிட்டு அது கூட மாயை என்று பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த அந்த அன்னை உபாசித்து யாரிடத்தில் எதையும் யாசிக்காமல் 10 ரூபா கடன் யார்கிட்ட வேணால் கூட கடனாக வாங்கி திரும்பி கடனாக கொடுத்துருவார். அவர் ஆரம்பத்திலே ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தவர். அதுக்கப்புறம் உபாசனை பெற்று மிக பெரும் சித்தரானார். ஆனால் அந்த அன்னையை தவிர இந்த உலகத்தில் பார்த்து எல்லாமே அந்த அன்னை பராசக்தி வனதுர்க்கையாக பார்த்தார். ஆனால் சில பேர் பார்ப்பான், ஏடா வனதுர்க்கானா பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், இவன் கூட இருந்தவன்லாம் வாத்தியாரெலாம் கோடீஸ்வரன் ஆகிட்டான், எப்படி இருக்கிறான், இருந்தாலையும் எப்படி இருக்கான் என்று துர்க்கை மீது பழி போட ஆரம்பித்து விட்டார்கள். இவர் எந்த விதத்திலும் அடைந்து கொள்ள முடியாத எல்லாம் பரம்பொருளுடைய வடிவம், இன்பம் துன்பம் அவள் கொடுத்தது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த நிலையில் இருந்தார். இதை புரிய வைக்கிறதுக்கு ஐயா சண்முக வடிவேல், அவரும் ஒரு ஆசிரியர் தான். அவர் சொல்ல கேட்ட ஒரு சின்ன கதை இடையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ரிட்டையர்டும் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகி அவர் வயசு 80க்கு மேலாச்சு. அப்போ கிராமத்தை விட்டு ஒரு டவுனுக்கு போகிறார். சென்னை மாதிரி வச்சிங்களா, ஒரு டவுனுக்கு போகிறார். அவர் தினசரி கால் நடைப்பயிற்சி வாக்கிங் போவது பழக்கம். அப்போ பக்கத்தில் இருக்க பார்க்கு பூங்காவுக்கு வாக்கிங்காக நடைப்பயிற்சிக்கு போகிறார். அப்படி போகும்போது பூங்கா வாசலில் ஒருத்தனை பார்க்குறார். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்த மாதிரி இல்லை. பக்கத்தில் போயிடலான்னா அவன் சிகரெட்டு குடிச்சிட்ருக்காரு. சரி, சிகரெட்டை குடித்ததுக்கப்புறம் போய் கேட்கலான்னு சொல்லிவிட்டு முடித்ததுக்கப்புறம் போய், இவர் வயசு 80, அவர் வயசு ஒரு 40லேருந்து 50க்குள்ளே இருக்கும். போயிட்டு, தம்பி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன பார்த்த மாதிரி இருக்கா? என்ன சார்? வணக்கம் சார், உங்கள்கிட்ட படித்து வந்தேன் சார்னார். எங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர் அந்த வாத்தியாரை பற்றி கேட்குறார். இல்லை, இப்போ கொஞ்சம் காசு முடையாச்சுங்க, தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கடனாக ஒரு 5000 வாங்கலாம் வந்திருக்கப்பா அப்படின்னாரு. சரி, ஏன்ட்ட படித்த மாணவனாக இருக்கிறியே, பக்கத்தில் இருந்தவர் பார்க்கெல்லாம் இருக்குது, இங்கே வெளியே நின்று சிகரெட்டு குடிச்சிட்ருக்கியே, ஏப்பா சிகரெட்டை குடிக்கிற, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்னு கேட்டார். இவன் சொன்னால், நல்ல மூடில் இருந்தால் ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக குடிப்போம் சார், மூடு சைடில் 2-3 பாக்கெட்டை போவோம் சார் அப்படின்னா. சரி, அப்படியாப்பா, ஏன்டா அப்படி காசு பண்ணி அடிக்கிற, ஒரு பாக்கெட் எவ்வளோன்னு கேட்டார். ஒரு பாக்கெட் இன்றைக்கி விலைக்கு ஒரு 130 150, இப்போ விலைக்கு 146 ரூபா சார். இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு அடிக்கிறேன், என்ன பண்ணுறது சார்? இப்போ மாதம் என்னாச்சு? மாதம் 9000. இப்போ உனக்கு என்ன வயசு தெரியல? எனக்கு வயசு இப்போ 47 சார். என்ன இவ்வளோ காசு வீணாக பண்ணியிருக்குதியே, 4-5 லட்ச ரூபா வீணாக தெண்டமாக புகைச்சி காலி பண்ணியிருக்கே அப்படின்னாரு. அவன் சிரிச்சுட்டு, சார் இப்போ உங்களுக்கு வயசு எப்படி? கிட்டத்தட்ட ஒரு 75 இருக்குமா, நான் 80ஆகுதுடானார். 80 வயசு. அப்போ உன்ட்ட ஒரு 10-15 லட்சம் இருக்குமே சார், ஏன் கடை வாங்க வந்தேன்னா? ஒரு ஏன்டா சொன்னாச்சு. இதில் உங்களுக்கு என்ன கருத்து என்று விளங்கு என்று இருக்கிறேன். ஆகவே உபாசனை செய்தவர், சித்தியானவர் எந்த சொரூபத்தில் இருப்பார், புறத்தை வைத்து அவரை எடைபோட முடியாது. இந்த வனதுர்கா தேவி உபாசனை பெறுவதற்கு ஜாதி மத பேதம் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் கிடையாது, ஏழை பணக்காரன் இந்த மாதிரி பேதம்லாம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பேதம் இருக்குது. என்னன்னு கேட்டால், குரு பக்தியும் இறை நம்பிக்கை 100க்கு 100 கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த உபாசனை சித்தியாகும். சில பேர் யாரோ ஒரு சிலர் செய்கிற தவறுனால் எல்லாரையும் குறை சொல்லிடுவாங்க. உதாரணமாக,
ஒரு பிராமணர் இருக்கான்னு வச்சுங்களேன், யாரோ ஒரு பிராமணர் செய்கிற தவறுக்கு எல்லா பிராமணரையும் தவறாக சொல்லிடுவாங்க. எவ்வளோ நல்லது செய்கிற பிராமணர் இருக்கு, அதுக்காக பிராமணன் உயர்ந்தவன் யாரும் சொல்கிறதில்ல. அதுபோல் பிறப்பினாலே ஒருவனை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று சொல்வது மிக மிக பெரிய பாவம். இருந்தாலும் இங்கே உதாரணத்துக்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன், அதை ஒன்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ மனிதர்களாலே சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது. அப்படி தாழ்ந்த குலத்தில் இந்த மனுஷன் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாழ்ந்த குலம், அவன் தாழ்ந்தவன் கிடையாது, இவன் அப்படி சொல்கிறான். பிறந்த பொழுதும் ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம். அந்த கிராமத்திலே ஒரு சிவாலயம் இருக்கிறது. அந்த ஊரில் உயர்ந்த குலம் என்று மனுஷன் சொல்கிறான் பாரு, அதில் வாழ்ந்து எத்தனையோ பேர் இருக்கிறான். அவன்கிட்ட காசு இருந்தது, அறிவும் இருந்தது. எந்த அறிவு? இந்த உலகத்தவன் சொல்கிற அறிவு இருந்தது. ஆனால் அங்கே அவன்கிட்ட பக்தி இல்லை, அதனால் கோயிலுக்கு போக நேரம் இல்லைன்னு சொல்லுவான். எப்பாச்சும் சில பேர் என்ன கொடுப்பான். ஆகவே மாதம் 30 நாள் அந்த கோவிலில் விளக்கு எரியாது. ஏன்னா அந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடியவங்க வசதி இல்லாது. ஆனால் அதே ஊரில் இவன் தாழ்ந்த குலம்னு சொல்கிறான் பாருங்கள், அதில் பிறந்திருந்தால் கூட தினசரி குளித்து விட்டு அவங்க மீன் பிடிக்கிறவங்க வேறு, பெற்றோர் கொடுக்குற காசை மிச்சப்படுத்தி இவன் அந்த படிக்கிறப்போ எப்போது 8வது 9வது படிக்கும்போது அங்கே சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து அதை அப்படி நல்லெண்ணெய் வாங்கி ஒரு முழம் பூ வாங்கிட்டு தினசரி தவறாது அந்த சிவாலயத்துக்கு செலுத்துவான். புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்போ படித்து உயர்ந்த நிலை அடைந்தான். இந்த உலகத்தவர் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் உயர்ந்த நிலை அடைந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் அந்த இறையர்களால் அவனுக்கு அந்த வனதுர்க்கை உபாசனம் கிடைச்சது. இன்னொரு பக்கம் அதே பிராமண குலத்தில் பிறந்த ஒருத்தர் இருந்தார். ஒரு சமயம் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஆற்றுக்கு போகிறப்ப பெரிய வெள்ளம் இழுத்து கொண்டு போயிடுது. காப்பாற்ற யாரும் இல்லை, ஐயோன்னு அழுது பார்க்குறாரு. வெள்ளம் தலைக்கு மேலே பிறண்டு ஓடுது. அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தன் பார்க்குறான். இந்த உலகத்தை சொல்கிற மாதிரி அவன் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியதில் பிறந்திருந்தவனாலும் மனம் உயர்ந்த உள்ளம் வேகமாக நீந்தி போய் அவனை காப்பாற்ற போய் நீச்சல் அடித்து எதிர்நீச்சல் கஷ்டப்பட்டு அடித்து போய் குடுமி போய் பிடிச்சிட்டான். காப்பாற்றுறதுக்காக மேலே இழுத்துட்டே வர்றான். டேய் அம்பி, நீ யாரான்னு சொன்னோன்னே, இவ்வளோ அன்பாக காப்பாற்றிருக்கியடா, உனக்கு கோடி புண்ணியண்டான்னு சொல்லிவிட்டு, நீ யார் மாவன் என்ன ஜாதின்னு கேட்குறாரு. சொன்னோன்னு அடைச்சி கையை விடுறான். செத்தாலும் பரவாயில்ல, அப்படி செத்தும் போகிறார். இப்படிப்பட்ட முட்டாள் சில பேரும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இருவரும் பிராமணர் இருந்தாலும் அந்த பிராமணர் ஆனதுனால இந்த குறையோ நிறைய இல்லை. அது அவனவன் தனிப்பட்ட பிறப்பினுடைய முறிவு. உதாரணமாக ஒருத்தன் அவனை காப்பாற்ற வருகிற ஆற்று வெள்ளம் அடிக்கும் பொழுது காப்பாற்ற அவன் செய்த புண்ணியம் பூஜை. இன்னொன்று பக்கம் அகங்காரம் பாவம், அவனுக்கு தான் உயர்ந்த எண்ணம் உயிரே விட்டான். உலகம் இப்படி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவருடைய உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம் என்பது பிறப்பினால் வருவதல்ல. அவரவர் பிறந்த நேரம் நட்சத்திர நாளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் குணநலன்கள் வேறுபடும். இப்படி வேறுபட்டிருந்தாலும் உண்மையான பக்தியும் இறைவன்கிட்ட பூஜை பண்ணுறது எல்லாம் நிறைய பேர் பண்ணுவான். 100க்கு 80 பேருக்கு கடமைக்கு பண்ணுவாங்க, காரியத்துக்கு பண்ணுவாங்க, காரணம் அறிந்து செய்ய மாட்டாங்க. உண்மையான பக்தி இருந்தால் அங்கே அன்பு வந்துடும். உயர்ந்தவன் தாழ்ந்த என்ற எண்ணம் வராது. எல்லாம் இறை செயல் என்று வந்துவிடும். ஆகவே உண்மையான குரு பக்தியும் விசுவாசம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளையும் பெறலாம் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை இங்கே உங்களுக்கு சொன்னேன். இந்த உதாரணமும் ஆசிரியர் ஐயா சண்முகவடிகள் ஐயா ஒரு சொற்பொழிவில் சொன்னது தான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த நவதுர்க்கை என்பது 9 விதமான உடலில் இருக்கக்கூடிய நிலைகளையும் புறத்தையும் குறிப்பிடுவதற்கு தான் அந்த 9 இருக்கிறது. அந்த 9 சேர்ந்தது தான் வனதுர்க்கா தேவி என்று சொன்னேன். இதுவே அறம்பொருள் இன்பம் வீடு பேர் 4ஐயும் தரும். அவரவருடைய பிறப்பின் பலனாலே
இந்த உபாச சித்தினால் சில பேர் வாக்கு சித்தினால் சில பேர் அருள்வாக்கு சொல்லுவாங்க, அதோடு நின்று போயிடும். சில பேருக்கு கோடி கோடியாக செல்வம் சேரும், சில பேருக்கு வாழ்க்கை இந்த லௌகிக வாழ்க்கை சுகமாக இருக்கும், சில பேருக்கு ஞானம் கிடைக்கும். அது அவரவருடைய பக்தியையும் அவருடைய விசுவாசத்தையும் நேரத்தையும் பொறுத்தது. இந்த வனதுர்கா தேவி என்பவள் சைலபுத்திரி என்றும் பிரம்மசாரிணி என்றும் சந்திரகாண்டா என்றும் கூஷ்மாண்டா என்றும் ஸ்கந்தமாதா என்றும் காத்தியாயினி என்றும் காளராத்திரி என்றும் மகாகௌரி என்றும் சித்திதாத்திரி என்றும் 9 இந்த தாய் இருக்கிறார். சைலபுத்திரின்னா ஒன்றும் இல்லை, சைலம்னா மலை, மலை மகள்னு பேர். நம்ம உடம்பில் எங்கே இருக்கா? மூலாதார சக்தியாக இந்த தாய் இருக்கிறாள். பிரம்மசாரின்னா பிரம்மன்னா தவம்னு இருப்போம், சாரின்னா தவத்தை சார்ந்திருப்பவள், தவமயமாக இருக்கக்கூடியவள், ஞானஸ்வரூபி. இவள் நம் உடம்பில் இருக்கக்கூடிய இடம் சுவாதிஷ்டானம். 3வது சக்தி சந்திரகாண்டா என்பது, சந்திரன் என்றால் இந்த பௌர்ணமி நிலவு இருக்குது பாருங்கள், அது போன்றது. காண்டம்னா ஒளி, மணி இருக்குல்ல, மணி ஓசை மாதிரி. ஆகவே இந்த உபாசிக்கிறவனுக்கு இந்த உடலுக்குள்ளே அறிவு ஒளியையும், மதினா சந்திரன்னா மதி, அறிவு ஒளியை பிரகாசிக்க செய்பவள், நாத ஓசையை உள்ளே காட்டி மணி ஓசையை காட்டி ஞானத்துக்கு ஏற்றுபவள். அதனால சந்திரகாண்டான்னு பேர். அடுத்த 4வது இருக்கக்கூடியவள் கூஷ்மாண்டா, இவள் குண்டலி ஸ்வரூபம். இந்த கூஷ்மாண்டாங்கிறத கூ என்றும் உஷ்மா என்றும் அண்டான்னு 3ஆக பிரிக்கலாம். கூ என்ன ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம், உஷ்மான்னா வெப்பம்னு அர்த்தம், அண்டான்னா வட்டம். மிகச்சிறிய வெப்பத்திலான பிரகாசிக்கக்கூடிய ஒரு உருண்டை ஒளி, அதுதான் குண்டலி என்று சொல்லும். அதை தரக்கூடியவள் கூஷ்மாண்டா. இந்த உடம்பில் எங்கே இருக்கிறா? கூஷ்மாண்டா தாய் என்பவள் அநாகதத்தில் இருக்கிறா, சந்திரகாண்டா மணிபூரத்தில் இருக்கிறா, பிரம்மச்சாரிணி சுவாதிஷ்டானத்தில் இருக்கிறா, சைலபுத்திரி மூலாதாரத்தில் இருக்கிறா. அடுத்தது 5வது வரக்கூடியவள் ஸ்கந்தமாதா. இப்போ இந்த உடம்பிலே விசுத்தியிலே இருக்கக்கூடியவள். ஸ்கந்தமாதா என்றால் வெளியே சொல்லுகிற பொழுது முருகனை ஈன்றவள் என்றதும் நிறுத்திடுவாங்க. 6 விதமான அறிவையும் தந்து 7வது அறிக்கும் நமக்கு தூக்கிவிடக்கூடியவள், பத்மாசனத்தில் இருக்கும்படியான இந்த ஸ்கந்தமாதா. 6வது வரக்கூடியவள் தாயார் ஆக்கை சக்கரம் உள்ளே இருக்கிற காத்தியாயினின்னு பேர். இந்த காத்தியாயன முனிவர் உடைய மகள் தான் காத்தியாயனி. நம்முடைய திருவாரூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவீலிமலையிலே தோன்றியவர். மனிதனாக பிறந்து காத்தியாயன் என்ற பெயரோடு இறைவனே வந்து மணந்து கொண்டார். ஆக்கிய சக்கரம். 7வதாக இருக்கிற தாய் துர்கா சக்தி காளராத்திரின்னு பேர். ஏன் காளராத்திரின்னா, அந்த காலம் என்பது எப்படி பைரவர் கால பைரவர் மாதிரி சுருதி யுக்தி அனுபவத்தில் உணர்ந்து கொண்ட கால தேச வர்த்தமானம். ஒரு மனிதன் எப்போ உண்டாகிறான், எவ்வளோ காலம் வாழ்வான், எப்போ செத்து போகிறான், அந்த முடிவை தூரா தெரிந்து கொண்டு இந்த புற உலகத்தில் என்னென்ன நடக்குது, இந்த காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரம் என்பது இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள். அது எங்கே? ராத்திரினா இரவுனா மாயா சுரூபமாக இருக்கிறா. அந்த மாய சொரூபமாக இருக்கக்கூடிய கால கணக்கை எம்மன் வர்ற நேரம் மட்டும் இல்லை, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய முடிச்சை இருளாக இருக்கக்கூடிய வெளியே காட்டக்கூடிய காலராத்திரி பகலாக்கக்கூடியவள் தான் இந்த காலராத்திரி துர்கா. காலத்தின் முடிவையும் காலத்தை பற்றி அறிவும் தரக்கூடியவள், நம்முடைய உடலிலே சகசாகாரத்தில் இருக்கக்கூடியவள், அங்கே அருளக்கூடியவள், அங்கே வெளிப்படக்கூடியவள், அங்கே விளங்கக்கூடியவள். 8ஆவதாக இருக்கக்கூடிய துர்கா மகாகௌரி துர்கா. கௌரி என்ற வார்த்தைக்கு கொஞ்சம் கூட அப்பழுக்கு இல்லாத மிக பிரகாசமான தூய்மை என்பது கௌரி. மகான்னா இப்போ இணை சொல்ல முடியாத தூய்மைன்னு அர்த்தம். இவன் நம்ம உடம்பில் உச்சியில் இருக்கிறான். அடுத்தது கடைசியான 9வது துர்க்கை சித்திதாத்ரின்னு பேர்.
சித்தின்னா அஷ்டமா சித்திகள், அனிமா லகிம மகிம இந்த மாதிரி சித்திகள். தாத்ரினா தரக்கூடியவள். இவ எங்கே இருக்கிறா? நம்ம உடம்புல, நம்முடைய உச்சிக்கு மேலாக ஒரு அடி தூரத்திலே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சூரிய சந்திர சுழுமுன ஒளியில் ஒன்றா சேர்ந்து உச்சி கொண்டு போடவுடனே இந்த பிரபஞ்ச ஒளியும் நம் உடம்பு ஒளியும் இறை ஒளி மூன்று ஒன்றா சேர இடம், அங்கே தான் மரணத்தை வெல்லக்கூடிய இடம், அதை அருளக்கூடியதான் சித்தி தாத்ரி. ஆகவே இந்த 9 துர்க்கைகளும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த வனதுர்கா தேவி. அப்படிப்பட்ட வனதுர்கா தேவியைத்தான் உபாசிக்கப் போகின்றீர்கள். பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தமாகிய அன்னை நவதுர்கா தேவி சிம்மவாகினி, சங்கு சக்கர அபயவரத தாரிணி, அறிவு சந்திர பிரகாசத்தை சூடி என்றென்றும் இருள் அணுகாத அருளையும் வறுமை இல்லாத செழுமையையும் நோய் பிணி இல்லாத உடலையும் மரணமில்லாத வாழ்க்கையும் அருளக்கூடிய அந்த தாய் அறம் பொருள் இன்பம் வீடு பெற்றை உங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டி இத்தோடு இதை நிறைவு செய்கிறேன். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஓம் நம சிவாய.